ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே முதல் சண்டே. ஆமென். முதல் சண்டே கர்த்தர் உங்களை 2024 25 கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லி இன்னைக்கு முதல் ஆராதனையாக இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை 2024 நடத்தினார், 2025 கொண்டு வந்திருக்கிறார். இந்த 5 நாட்களில் கர்த்தர் ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? உங்களுக்கு இந்த 5 நாட்களில் கர்த்தர் ஏதாவது அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? செய்தாரா? செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? சாட்சியை சொல்லிடுங்க. ஆமென், அல்லேலூயா. அதுவே பெரிய விஷயம். ஜீவனை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், சோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியை மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென். நான் சாவர வரைக்கும் என் கூட இருப்பார். அதுதான் இன்னைக்கு செய்தியை. அல்லேலூயா. வாக்கு கொடுத்தாரு, வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். எடுத்தவர்கள் வாசிப்போம். கடைசி ஆகமம், அதாவது விசேஷமான ஒரு புத்தகம், வெளிப்படுத்துகிற புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்க என்னது? சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். வசனம் புரிஞ்சவங்க கையை தட்டலாம். என்ன கொடுப்பாரா? உபத்திரவத்தை சகிச்சுக்கிட்டு ஒரு உண்மையா அவர்கிட்ட ஜெபமணின்னு, ஆண்டவரே அப்படின்னு யோபு உண்மையா இருந்தார்ல, சகிச்சுக்கின்னு உபத்திரவத்தை சகிச்சுன்னு இருந்தாரு. அவருக்கு என்ன கொடுத்தாரு? ரெட்டிமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு என்ன கொடுக்க போறாராம்? ஜீவ கிரீடத்தையே கொடுக்க போறாராம். என்ன கொடுக்க போறாராம்? உண்மையா இருந்தா உபத்திரவத்தை சகிச்சுக்கின்னு அவரை திட்டாம அவரை மறுதளிக்காம இருந்தா என்ன கொடுக்க போறாராம்? ஜீவ கிரீடத்தையே கொடுக்க போறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. என்ன கொடுக்க போறாரா? இந்த ஜீவ கிரீடத்தை யார் யார் பெற்றுக்கொள்ள போறீங்க? கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஜீவ கிரீடம் எனக்கு வேணுங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு, ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தெளிவாக போட்டிருக்கிறது. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது தேவனுடைய கிருபையினால் அந்த புதிய வருஷத்தை நம்ம காண்கிறோம். தேவனுடைய கிருபையினால அந்த புதிய வருஷத்தை நம்ம காண்கிறோம். அது எப்படி நம்ம புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போக போறோம்னா, ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக போகிறோம். தீர்மானம் என்பது என்ன? ஒரு உடன்படிக்கைன்னா அவரோடு கூட நான் ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் சரியா போடணும். அவரோடு கூட நான் என்ன பண்ண போறேன்? ஆமா. இப்போ இந்த வருஷம் நீங்க எனக்கு 2025 நீங்க கொடுத்ததுனால இந்த வருஷத்துல நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்க போனேன்னா, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? இப்படி இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு ஐக்கியம், அவரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்குதுன்னா சாப்பிடும்போது நான் கையை கழுவுவேன். சாப்பிடும்போது இங்கே பார், சாப்பிடும்போது நான் என்ன பண்ணிடுவேன்? கையை கழுவிடுவேன். ஆனால் நான் இப்படி இருக்கும்போது இவருடைய மனமும் என்னுடைய மனமும் ஒன்று சேருது. என்னை கர்த்தர் என்ன பண்றாரு?
கூடவே வச்சு அணைத்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் இப்படி இருக்க ஆசைப்படணுமா இல்லை இப்படி இருக்க ஆசைப்படணுமா? எப்படி இருக்க ஆசைப்படணும்? அணைச்சிக்க தான் ஆசைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அணைச்சிக்க தான் ஆசைப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அணைச்சி கொள்றதுக்கு தான் ஆசைப்படணும். அப்போ ஒரு தீர்மானம் என்பது அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறது. அவரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப், ஐக்கியம் வைத்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை. இந்த புதிய வருஷத்துல நம்ம மாற்றிக்கொள்ளும் போது இதுதான் இந்த அக்ரிமெண்ட் சொன்ன இல்லையா, அந்த உடன்படிக்கை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த சேர்த்து பிடிக்கிறதுனா இதுதான் சேர்த்து பிடிக்கிறது. எது? ஆமா, 9:30 மணிக்கெல்லாம் அவர் வந்துடுறாரு. அட்லீஸ்ட் நான் ஒரு 9:45க்காவது ஆமாம் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் உள்ள அவரோட கூட இருந்து அவர் என்ன பண்ணிக்கணும், போயிட்டு சேர்த்து பிடிச்சிக்கணும். இதுதான் ஐக்கியம். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் தான் உன்னை மரண பரியந்தமும் நடத்தும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வருஷத்துல ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம அவர்கிட்ட போட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த அக்ரிமெண்ட் பாருங்க, ஒரு புதிய தீர்மானத்தோடு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பழைய வருடத்துல நமக்கு இருந்த பாடுகள், பழைய வருடத்துல நமக்கு இருந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட நம்ம விட்டு இப்போ அவமானங்கள் எல்லா உபத்திரவங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, இனிமே நீ ஒழுங்கா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்றேன். அப்போ சரி வா, சரி வா. அதான் நம்ம பாடணும். உன் நினைவாய் இருக்கின்றா ஓடிவா என் மகளே, உன் நினைவா இருக்கின்றா ஓடிவா என் மகளே. இதுதான் அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. சோ மரண பரியந்தம் சாவு எந்த நேரத்தில் எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. சாவு எந்த நேரத்தில் எப்போ வரும், ஏது வரும், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், டப்புன்னு அப்படியே சாஞ்சிருவோம். கேட்டால் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அல்லேலூயா. வண்டியில் போயிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு கண்டு ஸ்கிட் ஆகும், வண்டியோடு சாயும், டக்குன்னு போயிடும். அல்லேலூயா. ஆமாம். அப்போது நடந்து போயிட்டே இருப்போம், டக்குன்னு கேர் ஆகும், உட்காருவோம், அப்படியே சாஞ்சிருவோம். ஆமாம். எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சாவு ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சாவில் இருந்து நம்ம மீட்டு எடுக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், மரண பரியந்தமும் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லாவற்றுக்கும் தப்புவித்து உன்னை நடத்துகிற, உன்னை நடத்த போகிற, உன்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவன் நான் தான் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மரண பரியந்தமும் நான் உண்மையா இருக்கணும். மரண பரியந்தமும் வரலையே எப்படி இருக்கணும்? அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்கள் மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்கிறார். அதனால வசனம் சொல்லுது, மரண பரியந்தமும் தேவனுக்கு உண்மையா இருக்க நீங்கள் ஆசைப்படுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். முதல்ல மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். இப்போ 2வது பாயிண்ட், மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிலிப்பியர் 2:8 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. எப்படி காணப்பட்டாரு? மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. கடவுளே நேர்ல இருந்து வந்து கடவுளாவே நமக்கு தெரிஞ்சாரா? எப்படி வந்தாரு? மேல இருந்து மனுஷனாய் பிறந்தார், மனுஷனாய் வளர்ந்தார், மனுஷனோடு வாழ்ந்தார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. எப்படி தாழ்த்தினாரு? தம்மை தாமே சிலுவையில தாழ்த்தி. ஆமென். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இறந்தாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சாருன்னா நீங்க உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? சிலுவை தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த சிலுவையில மறைக்கிறதுக்காக இயேசு பிறந்தாரா, இல்ல இயேசு கிறிஸ்து மரிக்கணுன்றதுக்காக சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதா? சிலுவையில மறைக்கணுன்றதுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாரா, இல்ல இயேசு கிறிஸ்து மரிக்கணுன்றதுக்காக சிலுவை செஞ்சாங்களா? சத்தியம் சொல்லுது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்மானம் எழுதப்பட்டது. மனுஷகுமாரன் மனுஷனுக்காக மரிக்க வேண்டும் என்றால் சிலுவை என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும். இந்த சிலுவை எப்படி யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த சிலுவையானது பாவம் செய்கிறவனுக்கும், திருட்டுத்தனம் செய்கிறவனுக்கும், கபடு செய்கிறவனுக்கும், பலவிதமான தவறுகள் செய்கிறவர்களை சிலுவையிலே அந்த நாட்களில் அறைந்து சாகடிக்கிறது ஒரு பிரமாணமாக, ஒரு திட்டமாக, ஒரு பழக்கமாக அரசர்கள் வைத்திருந்தார்கள். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தப்பு பண்றவங்களை அடிச்சு அதை தொங்க விடுவதற்காக செய்யப்பட்ட ஒரு கருவிதான் அந்த சிலுவை. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப இந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை கிடைக்கணும். இந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை கிடைக்கணும். பாவ சின்னமான ஒரு சிலுவையை பரிசுத்தமாக மாற்றுகிறதற்கு ஒரு ரத்தம் தேவைப்பட்டது, ஒரு சரீரம் தேவைப்பட்டது, ஒரு மனுஷன் அடிக்கிறதுக்காக பலியாக ஒரு சரீரம், ஒரு உடம்பு தேவைப்பட்டது. அதை தான் தேவன் உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தா அது பேசப்படாது. தன்னைத்தானே தேவ புத்திரனாக அவர் ஒப்பு கொடுத்து கீழே பூமியில வந்து மனுஷனாய் பிறந்து, மனுஷனாய் வாழ்ந்து, மனுஷனாய் அடிக்கப்பட்டு, மனுஷனுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தது. அந்த தேவ சித்தத்தை சிலுவையில நிறைவேற்றினார். ஐயா தட்ட மாட்டீங்களா? புரியுதா இல்லையா? சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. இயேசுவினுடைய சரீரத்தை அதில் வைத்து அடித்த உடனே சிலுவைக்கு மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. சிலுவைக்கு மேன்மை கிடைத்து இன்றைக்கு சிலுவையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அநேக சபைகளில் எங்க வச்சிருக்கிறாங்க? ஆல்டர்ல வச்சிருக்கிறாங்க, புல்பிட்ல வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மேன்மை யாரால கிடைச்சதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரிக்கிற அந்த அவருடைய சாவினாலே, அவருடைய அடிக்கப்பட்ட அந்த ரத்தத்தினால அந்த சிலுவைக்கு மேன்மை கிடைத்தது. அப்போ இந்த சிலுவையில மறைக்கிறதுக்காக தேவன் முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மரித்த பிறகு அந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. அதுக்காக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சிலுவை கிட்ட போயிட்டு அது ஒரு அடையாள சின்னமாக அவர் மரித்த அந்த காரணத்துக்காக நீங்க பண்ணலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது? முழங்காலில் நின்று ஜெபித்தால் ஒழிய உங்களுக்கு விடுதலை என்னாவாது. அல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. அப்போ இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது உயிரை போன்றது. இப்போ அப்பா இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு. இப்போ ஏசப்பா சொல்றாரு, நீ 3 வேளை ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ சீசரில் பார்த்து கேட்குறாரு, நான் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? சாக போகிற அவர் மறிக்க போகிற நேரம். அப்போ கடைசியாக போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. சீசரில் காவலை வச்சுட்டு போகிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் போய் ஜெபம் பண்ணும் போது இவங்க தூங்கிடுறாங்க. தூங்கினாங்களா இல்லையா? தூங்கிட்டாங்களா? கிட்ட வந்து என்ன கேட்குறாரு? 24 மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். என்ன கேட்டார்? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்குறேனே, 1 மணி நேரமாவது காத்திருக்க கூடாதா அப்படின்னு. அப்போ அவர் ஜெபம் பண்ணும் போது அந்த அவருடைய அந்த ரத்தமானது, அவருடைய அந்த வேர்வையானது ரத்தமாக என்ன பண்ணுது? அந்த பாறை மேல அந்த கீழே வந்து ரத்த துளிகளாக விழுகிறது. கடைசி நேரம் ஒப்பு கொடுக்கப்படுகிற
அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு ஒரு நேரம். அப்போ வந்து இவங்களை ஜபிக்க சொல்லிட்டு போனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் தூக்கத்தை விரும்புகிறாரா, அது இருக்கிறாரா? இல்லை சபைக்கு வராத ஏன் தூங்குற? சபைக்கு வராமல் ஏன் தூங்குற? சபைக்கு நேரத்தை கொடுக்காம எதுக்கு தூங்குற? நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours. அதில் எவ்வளோ கேட்குறாரு? ஜபிக்க அவரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஏய், உனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்குறப்பா, நீ என்ன பண்ணணும்? நீ 1 மணி நேரம் நீ கட்டாயமாக ஜெபம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆமே. அந்த 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. யாருக்காக? உனக்காக, எனக்காக. எனக்கு நானே ஜெபம் பண்ணிக்கணும் 1 மணி நேரம். அதுதான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நான் நல்லா இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணும்? அதை செஞ்சுட்டார். நான் நல்லா இருக்கிறதுக்காக, நான் சுகமா இருக்கிறதுக்காக, நான் ஜாலியா இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணிட்டாரு? செஞ்சிட்டாரு. அப்ப செய்ய போகிற வேலையில கடைசி நேரத்தில் சாக போறாரு. ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ண போறாங்க? சிலுவையில அறைய போறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஆமென். அந்த வார்த்தை கூட எனக்காக இல்ல, நான் மரிக்க போறேன் அதுக்காக இல்ல, உனக்காக, உனக்காக. அல்லேலூயா. உனக்காக. அப்ப ஜெபம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல நம்ம பண்ண வேண்டியது நான் அதை பாருங்களேன். 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுங்க. மொத்தமா நீங்க ஜெபம் பண்ண வேணாம். காலையில் ஒரு கால அவர், மதியம் ஒரு கால அவர், சாயந்தரம் ஒரு கால அவர், நைட்டில் படுக்கும்போது ஒரு கால அவர். சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. பிசாசு அலருமா உங்ககிட்ட வரவே மாட்டோம். அல்லேலூயா. நீ ஜெப குறிப்பு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம், முடிக்கலாம். 3வது காரியம், மரண பரியந்தம் தாழ்மையாய் நடக்க வேண்டும். மரண பரியந்தம் எப்படி நடக்கணுமா? முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நடத்துவார். 2வது பாயிண்ட் கீழ்ப்படிதல். இப்போ மரண பரியந்தம் தாழ்மையாய் நடக்க வேண்டும். வாசிங்க, டக்குனு வாசிங்க. பிலிப்பியர் 2:8 மீறுமாய் வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏசப்பா தேவன் சொன்னாரு, நீ மனுஷனா பிறக்கணும், நீ மனுஷனு கூட இருக்கணும், நீங்க என்ன பண்ணணும்? மனுஷனுக்காக மரிக்கணும், நீங்க 3ஆவது நாள் உயிர்த்தெழணும், நீங்க என்ன பண்ணணும்? பரலோகம் போயிடணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டு பரலோகம் எப்போ போனாரு? பரலோகம் எப்போ போனாரு? உயிர்த்தெழுந்த உடனே போயிட்டாரா? 40 நாள் பூமியில இருந்தார் இல்லையா? இந்த 40 நாள் என்ன பண்ணாருன்னா நிறைய வெளிப்பாடுகள், வெளிப்பாடுகள். அந்த 40 நாள் இருக்கும் போது தான் வெளிப்பாடுகள் கர்த்தர் அவர் கொடுத்து, அந்த அப்பதான் கேட்குறாங்க, நீங்க வரும்போது என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா யோவானுக்கு சொல்றாரு, இப்படிலாம் சம்பவிக்கும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் பெருகும், விபச்சார வேசித்தனங்கள் பெருகும், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப இதெல்லாம் நடந்து இருக்குதுன்னா அப்போ வரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ புதிய வருஷத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். இந்த வருஷம் நான் எப்படி இருக்கணும்? இந்த வருஷம் நான் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்க வேண்டும். லாஸ்ட் 4வது பாயிண்ட், மரண பரியந்தம் தேவ பலத்தினால் உறுதியாக இருக்க வேண்டும். முடிக்கிறேன். மரண பரியந்தம் தேவ பலத்தினால, கவனிக்கிறீங்களா சத்தியத்தை? மரண பரியந்தம் எனக்கு உயிரே போனாலும் தேவன் கொடுத்த இந்த சரீரம், இன்னைக்கு நான் நல்லா நடக்கிறேன், நான் நல்லா துணி கட்டுறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா படுக்கிறேன், நல்லா பேசுகிறேன், நான் கைத்தட்டி ஆராதிக்கிறேன்னு இந்த சரீரத்தை கொடுத்த என் தேவனுக்கு நான் அவர் வரும் வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மரண பரியந்தம், சங்கீதம் 73:4 சொல்லுது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில் இல்லை. என்ன இல்லையா? உங்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. அடேங்கப்பா, உங்களுடைய பலன் எப்படி இருக்குதா? உறுதியா இருக்கிறது. ஆமென். என்னுடைய பராக்கிரம், என்னுடைய பலன், என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், பதவி, பட்டம், என்னுடைய ஆளுமை, என்னுடைய அதிகாரம் என்று யார் வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் அவரிடத்தை தாழ்மைப்படும் போது
இது எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். தேவன் இது எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் பலன். கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்கும்போது மரண பரியந்தமோ என்ன பண்ணாது, ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். மரண பரியந்தமோ விசுவாசம் காணப்பட வேண்டும். மரண பரியந்தம் என்ன காணப்பட வேண்டும்? விசுவாசம் காணப்பட வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதான்னு கேட்டால் ஆல்ரெடி இருக்குது. விசுவாசம் இல்லாமல் நம்ம வந்து உட்காந்துக்கிறோங்க. விசுவாசம் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் வரலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஸோ விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ணிக்கணும்? ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார். இல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. ஆனா என் விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்குது? அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் எனக்கு நீதிமொழிகள் 3:10 வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, ஒரு முறை அந்த வாக்கு தத்தத்தை வாசிடுவோம். அல்லேலூயா. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்போ, உன் ஆடைகளின் திராட்சை ரசம் புரண்டோடு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என் தேவன் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில இந்த வருஷம் நிறைவேற்றுவார். என் கோணலான வழிகளை கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கை இப்படியே இருக்காது. என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போறார். எனக்கு இருக்கிற பிரச்சனைங்க, எனக்கு இருக்கிற பலவீனங்க, எனக்கு இருக்கிற சோர்வுங்க, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இப்படியே இருக்காது. இந்த வருஷத்துல கர்த்தர் இன்னும் சில நாட்களில் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து என்னுடைய ஆலையிலே திராட்சரசம் புரண்டோடுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட புரண்டோடுகிற ஆசீர்வாதம் உங்க ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு கூட நிறுத்துவார் என்பதை நான் நம்பி விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி, உங்க விசுவாசத்தின்படி இது நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்